அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதரப்போனலிலே உண்டை செய்து, ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதரப்போனலிலே உண்டை செய்து, வாய்த்த கூயவனார் செய்த பொம்மை, வாய்த்த கூயவனார் செய்த பொம்மை, வர ஓட்டுக்காகாதென்ற அடுப்பாம்பே, வர ஓட்டுக்காகாதென்ற அடுப்பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே. இப்படி சித்தர்களை எந்த பாம்பு ஆட்டுறாங்க அப்படின்னா குண்டலி என்ற பாம்பை தான் ஆட்டுறாங்க. அந்த பாம்பை ஆட்டினவர் தான் மருதமலையில், அவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு பேர். எந்த பாம்பு ஆட்டினார்? காட்டில் இருக்கிற பாம்பா அவர் ஆட்டல, அவர் பாம்பு ஆட்டுறாருன்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாம்பு இந்த பாம்பை தான் ஆட்டினார். இந்த அகிலம் முழுவதும் சுற்றி ஆட்டுவேன் ஆக்கினில இருந்து அப்படின்னார். இந்த பாம்பை குண்டலி பாம்பை தான் ஆட்டினேன், அதை தான் நான் ஆட்டினே தவிர இந்த காட்டில் இருக்கிற பாம்புகளை ஆட்டலை அப்படின்னு சொன்னார். அதனால் பாம்பாட்டி சித்தர் அப்படின்வாங்க. அதுபோல் ஊத்தக்குழி என்ற இந்த உடம்பு, ஆணுடைய உடம்பு வந்து பெண்ணுடைய உடம்பு ஊத்தக்குழி தான். அந்த ஊத்தக்குழியில் மண் எடுத்து உதரப்போனலிலே உண்டை செய்து 10 மாதம் அந்த மாதவை விட நின்னாதான் அந்த குழந்தை உற்பத்தி ஆகும். அப்படின்னா அது அந்த அந்த ரத்தத்தால் தான் உற்பத்தி ஆகும் உதிரப்புணல். அந்த உதிரப்புணலால் தான் இந்த உருவம் எடுத்துகிட்டு வரோம். 9 மாதம் அந்த உதரமானது தடைப்பட்டதால் தான் இந்த உருவம் வந்தது. ஊத்தக்குழி அப்படின்றது செமன் அப்படின்வாங்க, மண், செமன் மண். அங்கிருந்து தான் அணு வடிவாக தாய் வயிற்றுக்கு சென்று அந்த உதரத்திலே இந்த உடலை கட்டி வந்தது தான். அதான் உடம்பு வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தீட்டு, உடம்புக்கு எந்த தீட்டும் கிடையாது. ஏன்னா தீட்டிலே வந்தது தான் இந்த உடம்பு. 9 மாதம், இது நல்லா உள்வாங்கி பார்க்கணும். 9 மாதம் தீட்டு, அதுதான் அந்த உதரத்தால் தான் இந்த உடம்பு கட்டப்பட்டது. அந்த உடம்பானது கடைசியில் நீ இறைவனை நினைக்காவிட்டால், இறை சிந்தனையோடு இல்லாவிட்டால் அது வர ஓட்டு கூட ஆகாது. குயவனுடைய ஓடாவது அந்த மண்பாண்டமாவது இன்னமும் அந்த அகழ் ஆய்வில் எடுக்கிறாங்க. 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு பிறகு எடுத்து காமிக்கிறாங்க. அகழ் ஆய்வு பண்ணுறாங்களாங்க. ஆனால் நம்ம உடம்பு இந்த வருஷம் போச்சுட்டு அடுத்த வருஷம் பார்த்தா இருக்காது. இந்த மண்ணிலேருந்து வந்து மண்ணாவே மாறிடும். அதை பக்குவப்படுத்துறது தான் இந்த குண்டலி என்ற பாம்பை ஆட்டினாங்க. இந்த பாம்பை ஆட்டும்போது அந்த உடம்பானது பக்குவப்படும், அமிர்தம் உண்டாகும். சிற்சபையின் பொற்சபையின் வழியாக துரியத்துக்கு மேலே இந்த அமுதமானது இறங்கும். இந்த அமுதம் அங்கே இருக்கின்றது. இந்த அமுதத்தை நீங்கள் பருகுங்கள் அப்படின்னார் சித்தர்கள் அனைவருமே. கொடான கோடி சித்தர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. யோக சித்திகள் வகையுறு பல கோடியும், இந்த அமுதத்தை உண்டா யோக சித்திகள் வகையுறு பல கோடியும் ஆக என்று எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னார். வள்ளல் பெருமான் சொல்றார், இந்த அமுதத்தை நான் உண்டேன், அதனால இந்த பொன்னுடம்பு எனக்கு வந்தது, பொன்னுடம்பு பெற்றேன். அதனால என்ன சொல்றாருன்னா, யோக சித்தி, யோக சித்திகள் வகை உரு பல கோடியும் ஆக என எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. ஆக என்று எனக்கு அருள்பா அப்படின்ற யோக சித்தி 64 சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது. 64 சித்திகளையும்
யோக சித்தி தன் சுதந்திரத்தில் நடத்துகிறதாம். சங்கல்ப குளிகை பிராண கல்பதேகி. சங்கல்ப குளிகையால இந்த பிராணம் கல்பதேகி ஆகும் அப்படின்றார். பிராணம் இந்த காத்து, அதான் காற்றை வசப்படுத்துங்க, காற்றை கவனிங்க, காற்றை கவனிச்சிட்டே இருங்க. அது உள்நாக்கம் பின்புறமாக அந்த ஊசி மன வாசல்ல அந்த மாடத்துள்ளே அந்த கூடத்துக்கு செல்லட்டும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா சித்தர்களும். அப்போ இந்த பிராணன் கல்பதேகியாகி சித்தி காலம் 12 வருஷம் அம்மா இந்த கல்பதேகம் ஆகிறதுக்கு. இப்படி உணர்ந்தால் இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா 12 வருஷம் ஆகணுமா. அப்பப்போ அம்மா நாள்லாம் நம்ப முடியாதா சாமி அப்படின்னா அவ்வளோதான். எல்லா சித்தர்களும் ஞானிகளும் இப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. வள்ளல் பெருமான் சொன்னார், நீங்கள் காட்டுக்கு போக வேண்டாம், மலைக்கு போக வேண்டாம், இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் சௌக்கியமாக இருக்கலாம். அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் பட்ட கஷ்டம் நீங்கள் பட வேண்டியில்லை. பட முடியாது இனித்துயர் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் போதும், அது என்னோட போகட்டும். வள்ளலார் என்ன சொன்னார், பட்டதெல்லாம் என்னோட போகட்டும், இனி இந்த பாமர மக்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். அப்போ 12 ஆண்டு காலம் இந்த பிராணகாத்தை நாம் கவனித்தால், சிந்தித்தால், இந்த மாயையாகிய எண்ணங்கள் திரைகள் விலகும். இப்போ நம்ம ரிஷியில் உட்காந்துருப்போம், ஏதோ வந்துட்டு இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு நடந்ததெல்லாம் வரும் தான். அதுதான் வள்ளலார் சொல்றாரு, ஒரு உருவத்தை நீங்கள் தியானித்தீருங்கள். உருவம்னா எது? உருவம்னா ஒரு சிலை இல்லை. ஒரு உருவம் என்பது ஒளிதான். ஒளியே ஒரு உருவம் தான். நீங்கள் 12 ஆண்டு காலம் சிற்சபையில் ஒரு ஒளி உள்ளே வீசுவதாக, அதி தீவிரமாக 1000 கோடி சூரிய பிரகாசமாக ஒரு ஒளியானது அங்கே பிரகாசமாக இருக்கின்றது எப்பொழுது என்று நீங்கள் உணரணும். அங்கேயே நினச்சிட்டு இருக்கணும். அப்படி நினச்சிருந்தீங்கன்னா 12 ஆண்டுகளாகும், ஒவ்வொரு சித்தியாக உங்களுக்கு கைகூடும் அப்படின்ற 64 சித்திகளையும் நான் என்னுடைய சுதந்திரத்தில் நிறுத்தினேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுப்பா அப்படின்றார். எதனால்? இதுக்காக போய் கஷ்டப்படலை. எல்லாம் எங்கே இருக்குது? வாசி தான், காற்று தான் இந்த உடம்புல இருந்து இவ்வளோ காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்குது. காரண காரியம் காட்டிடும் வெளியன அப்படின்னு தாய் தந்தையார் ஒரு காரணம், அங்கே ஒரு காரியம் நடந்தது, அதன் பிறகுதான் இந்த உடலானது உண்டானது. அதான் காரணம் இல்லாத ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. காரண காரியம் காட்டிடும் வெளியன ஆரண சிற்சபை அருட்பெருஞ்சோதின்னு 64 சித்திகளையும் தன் வசப்படுத்தினாராம் 12 ஆண்டு காலம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் விடாமுயற்சி 12 ஆண்டு காலம் அப்படின்றார். அப்பொழுதுதான் கல்பதேகமானது, என் தேகம் கல்பதேகமானது, அது உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி கிடைக்க பெற்றால் 108 வருடத்துக்குள் புதைத்த தேகத்தை நாசமடையாமல் உயிர்ப்பித்தல், அதான் இறந்தவரை எழுப்புகின்ற தருணம் இது அப்படின்னு சொல்லுவார். அவர் இறக்கலை. ஒருவர் நிஷ்டையில் இருந்து அவருடைய பிராணனானது பிரியுமே ஆனால் பிரியாது, அந்த ஒரு ஜானுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கும். அப்படி ஆடுமே ஆனால் அவருடைய உடலை தொடுவதற்கு 108 ஆண்டுகள் ஆகுமா, மண்ணு தொடாதான். அதான் வள்ளலார் சொன்னால், என் உடம்பு பொன்னுடம்பு, மண்ணு கிண்ணு எதுவுமே தொடாது அப்படின்னார். இரும்பு கூட மண்ணு சாப்பிட்ரும், ஆனால் தங்கத்தை சாப்பிடாது மண். அதான் சொன்னார் பொன்னுடம்பு பொருள் என் உள்ளத்தில் கலந்ததுனால்தான் என்னுடன் கலந்த என்னுடைய அன்பே அப்படின்றார். இந்த தேக சித்தியின் வகை பல கோடி உள்ளன அப்படின்றார். இந்த தேகத்தினுடைய சித்தி பல கோடிகள் உள்ளதுப்பா அப்படின்றார். அவை அனைத்தையும் யான் பெற்றேன் அப்படின்றார். போதுமா? இது அவை அனைத்தும் நான் பெற்றேன் அப்படின்றார். இந்த புதைந்த தேகத்தை 108 ஆண்டுக்குள் நீங்கள் அதை உயிர்ப்பிக்கலாம். இல்லைன்னா அதுவே அந்த பிராணனாவது வெளிப்பட்டு சுத்த தேகத்தோடு
வேறொரு உடலிலே காரியப்படும். அதை முயற்சி பண்ணால் நீங்களும் அவரை எழுப்பலாம். அதான் இறந்தவர் இல்லை, அவர் இறக்கலை, இரவா நிலையில் தவத்தில் இருக்கிறார். இவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க, இருந்தவரையும் பார்த்துருக்காங்க. திரும்ப எதாவது நோண்ட போவாங்க, அங்கே போனால் அது சமாதி கிடைக்கும் உள்ள. அதான் சொல்கிறார், இவை அனைத்தையும் யான் பெரும்படி என்னை ஆசீர்வாதித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு அருள் புரிந்தார். இந்த சித்திகள்லாம் நான் பெற வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எனக்கு அருளை கொடுத்தார் அப்படின்றார். இப்படி அருளை பெற்றார். பொன்னுடம்பு என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. அப்படி அருளை பெற்ற பிறகு அநேக தொண்டர்கள் வராங்க, சொற்பொழிவு கேட்குறாங்க. தினமும் தர்மசாலையில் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ பண்ருட்டியிலேருந்து அப்பால் பத்தர்னு ஒருத்தர் ரொம்ப வள்ளல் பெருமாங்கள ரொம்ப பிரியம் உள்ளவர். தான் குருவை போய் பார்க்கலாம் அவருக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். வாரம் ஒரு முறையாவது ஓடி பார்த்துட்டு வருவார். அப்படி நெருக்கமாக இருந்த அந்த பண்ருட்டிய அப்பால் பத்தர் கடைசி காலங்களில் வள்ளல் பெருமான் நான் மறையப் போகின்றேன் என்று தன்னுடைய அணுக தொண்டர்கிட்ட சொல்லும் பொழுது, சரி இவருடைய உருவத்தை இனி நாம் எப்படி பார்க்க முடியும், மறைந்து விட்டால் அந்த உருவம் கிடைக்காது சொல்லி என்ன செய்தார், அவர் பொம்மை செய்யறதுல ரொம்ப வித்தகர். இந்த கொலு பொம்மைலாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி பொம்மையெல்லாம் அழகாக செய்வார். அந்த மாதிரி பொம்மை செஞ்சனால இவருடைய உருவத்தை பார்த்தார். உருவத்தை பார்த்து அப்படியே ஒரு பொம்மையை செய்தார். தத்துரூபமாக செஞ்சார். செய்து அதுக்கு வண்ணம் தீட்டினார். அதை நல்லா அழகாக துணியை போட்டு மூடி பேப்பர் வச்சு கட்டி அழகாக அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறார். இங்கே நடந்தே போகிறார். 25 கிலோமீட்டர் அங்கேருந்து பண்ருட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் நடந்து தான் போகிறார். அப்போ பஸ் வசதி கிடையாது. நடந்தான் போகணும், நடந்தான் வரணும். விருத்தாசலத்திலேருந்து வெங்கடேஷ் ஐயர் தான் மனைவியோடு நடந்தான் வர்றார். அவருக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இது கொடுப்பாங்க, சனிக்கிழமை சாயந்தரம் விடுமுறை. அன்னைக்கு சாயந்தரம் கிளம்புனாருன்னா விடிய காலம் வடலூருக்கு வந்துடுவார். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். அப்படி போகும்போது தான் ஆகாயத்துலேருந்து ஒரு ஜோதி அவருக்கு எதிர ஒளி கொடுத்துக்கிட்டே போச்சான். இருட்டில் வராங்களேன்னு. அப்படி நேர்மையாக உள்ளவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் உடனே காரியப்பட்டிருக்கான். அதுபோல் காலகட்டத்தில் இவர் இந்த சிலையை செஞ்சு கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது தர்மசாலையில் இவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்க சொற்பொழிவு ஆற்றுறார். சத்தான விஷயத்தை சொல்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது, இறைவன் என்னை ஆட்கொள்ள போகிறான், நீங்கள்லாம் இப்படி இருக்கணும் போகணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அப்பொழுது இந்த அப்போல பத்திரம் அங்கே சென்றுட்டார். போயிட்டு தர்மசாலையில் உள்ளே போனார். என்ன பாடினார், இவர் பார்த்துட்டார். ஏதோ ஒன்று கொண்டாந்துக்கிறாரு, ஏதோ சந்தேகமாகி போச்சு இவர் மேலே. ஏன்னா அவர் முக்காலமாக இருந்தவர் இல்லை, இவர் என்ன எண்ணங்களோடு வந்துக்கிறாருன்னு நினச்சி நேராக வெளியே வரம்பான்னு சொல்லி வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே அந்த துணியை நீக்கி அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு ஒரு அழகாக தூக்கி ஒரு குழந்தைய கொடுக்குற மாதிரி அப்படி கையில் கொடுக்குறார். அப்பால் பத்தர் அவர் ஒரு குழந்தைய வாங்குற மாதிரி அப்படி கையால் வாங்குறார். வாங்கி பார்த்தார். ஆஹா, என்ன தத்துரூபமாக இருக்குது. இந்த உடம்பு பொன்னுடம்பு ஆவதற்கு நான் எவ்வளோ காலம் இதுக்கு முயற்சி செய்தேன், கண்ணீர் வடித்தேன், இறைவனையே சதா நினைத்து கொண்டிருந்தேன். என் கண்ணிலே தாரத்தாரையாக நீர் வடிந்தது. இது கல்பட்டு ராமலிங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். 12 ஆண்டு காலம் கடுமையாக இறைவனை சிந்தித்து அதன் மூலமாக இந்த உடம்பை பொன்னுடம்பாக பெற்றேன். அனைத்து சித்திகளையும் இந்தா மகனே என்று எனக்கு அளித்தான் இறைவன். ஆனால் என்னோடு இருந்து என்னுடைய நிலை தெரியாமல் இந்த பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டீரே, இந்த பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டீரே, இது நியாயமோ அப்படின்னு கேட்குறார். அப்பால் பத்திரக்கு ஒன்றுமே புரியல. என்ன நாம் பாராட்டுவார்னு பார்த்தா கடைசியில் மனம் வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாச்சு. அப்படியே என்ன பண்ணார், கையை கீழே விட்டுட்டார். விட்ட உடனே பொம்மை உடைஞ்சி போச்சு.
அதான் வர ஓட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பேனாரா. அதுபோல் எதுக்கும் உதவாத உடம்பு இதுதான் பொம்மை, இது பொம்மை கொண்டாந்துக்கிறீங்கன்னு கீழே போட்டார். ஊன் உடம்பை ஒளி உடம்பாக்கினேன் அவர்கள் சொல்றார். ஊன் உடம்பை ஒளி உடம்பாக்கினேன் ஓங்கி நிற்க செய்தேன். ஓங்கி எக்காலத்தும் நிற்க செய்தேன். இந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக்கினேன், இது எக்காலத்தும் எவ்விடத்தும் அழியாமல் ஓங்கி நிற்கும், ஓங்கி நிற்க செய்தேன். நானாமுதம் எனக்கு நல்கினான். நானாமுதம் எனக்கு இறைவன் நல்கினான். வான்பெரும் அருள் ஜோதி, வான்பெரும் அருள் ஜோதி எனக்கு அளித்த பதியே, என் கண்ணே, என் மணியே, என் ஒளியே, நீ கொடுத்த வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மக்கள், பாமர மக்கள் அறியவில்லையே, என்னோடு இருந்தும் இவர்கள் அறியவில்லையே என்று கஷ்டப்படுகிறார். வள்ளல் பெருமான் கடைசியாக அன்பர்களை நோக்கி அருளாட்சி வழங்குகிறார். கடைசியாக அன்பர்களை நோக்கி அருளாட்சி வழங்கிட்டே இருக்கார். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எல்லாரும் வாங்க, அருளை கொடுக்குறேன், அருளை பெற்றுங்க அப்படின்றார். பின்னர் என்ன நடக்கும் என்பதை அறிவித்தார். நான் மறைந்த பிறகு என்ன நடக்கும் என்பதெல்லாம் சொல்றார். திருவரையில் அடியில் குறுக்கு சட்டம் பதித்த, குறுக்கு சட்டம் மட்டும் போட்டிருக்காங்களாம். அதாவது ஒரு கட்டில் மாதிரி போட்டு அதில் சின்ன கட்டில் பூமிக்கு, என்ன இது கர்ம பூமி இல்லை, அது இழுக்குன்றதுனால பூமிக்கு மேலே ஒரு அடி உயரத்தில் சின்னதாக சட்டங்களை போட்டாங்களாம். சின்ன சின்ன சட்டத்தை போட்டு அது மேலே மேற்கு பக்கம் தலை வச்சு இடது கையை கீழே வச்சாராம். இடது கையை கீழே வச்சா சூரியகலை, மேற்கு பக்கம் தலை வச்சாராம். வடக்கு பார்த்து வலது கையை மேல்புறமாக, இப்படி மேல்புறமாக வைத்து கொண்டு ஒரு பக்கமாக படுத்திருந்தாராம். போய் படுக்கும்போது அப்படி படுத்திருக்கும்போது, படுத்த உடனே நீங்கள்லாம் இந்த கதவை சாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே யாரும் அவை நம்பிக்கை கொண்டு திறக்கக்கூடாது, ஆண்டவன் என்னை காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அமர்றார். 30/1/1874 வருஷம் ஸ்ரீமுக ஆண்டு தை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பூசமும் புனர்பூசமும் கூடிய சமயத்தில், பூசமும் புனர்பூசமும் கூடிய சமயத்தில் இரவு 12 மணிக்கு கடக லக்கணத்தில் சந்திரனும் சூரியனும் பூரணமாக விளங்கினான். இதெல்லாம் எப்படி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு? சந்திரனும் சூரியனும் கடக லக்கணத்தில் நிற்கிறாங்க, அன்னைக்கு பூரணமாக இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட நேரம் பார்த்து அவர் அதான் நல்ல இது தர்மசாலை ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்து தான் ஆரம்பித்தார். அதான் இன்றைக்கி எக்காலத்தும் அதுக்கு உணவு பஞ்சம் இல்லாமல் வந்துட்டு இருக்கு. புனர்பூசமும் பூசமும், அதான் பூசமாக இருக்குது, புனர்பூசமாக இருக்குது கூடிய சமயத்தில் இரவு 12 மணிக்கு கடகலக்கணத்தில் சந்திரனும் சூரியனும் பூரணமாக விளங்கும் நாண நிறைவை குறிக்கும் நன்னாளில், நாணம் அடையக்கூடிய நேரம் அது ரெண்டும் சேர்ந்தா. கடக லக்கணத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து இருந்தால், பூசமும் புனர்பூசமும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் எப்படி நட்சத்திரங்கள் எப்படி ஒன்றா இருக்கணும், லக்கணம் எப்படி ஒன்றா இருக்கணும், அப்படின்லாம் அந்த எத்தனாம் இடத்துல கடக லக்கணத்தில் இருக்கணும், இதெல்லாம் பார்த்துருக்காரு பாருங்க. அவர் சோழியத்திலையும் வல்லவர், கட்டிடக்கலையிலையும் வல்லவர், விஞ்ஞானத்திலையும் வல்லவர், சகல கலையும் கற்றவர். அப்போ சொல்கிறார், அந்த நன்னாளில் தான் அவர் போய் உள்ள படுகிறார். பிச்சுலகர் மெச்ச பெதற்றி நின்ற பேதையானேன், என்ன சொல்றாரு? பிச்சுலகர் மெச்சி நின்ற பேதையானேன். இந்த பிச்சு உலகர் என்ன சொன்னான்னு கேட்கல, அவங்க மெச்சது மாதிரி ஒரு பேதையாக தான் இருந்தாங்க, மெச்சினாங்க. அவர் வல்லவர் வல்லவர் மெச்சினாங்களே தவிர நாமளும் வல்லவர் ஆகணும்னு யாரும் காரியப்படலை. அந்த நிலைக்கு இல்லை, அவங்க மெச்சுற மாதிரி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கே அந்த கதவு திறந்து உள்ளே போகல சொல்லிட்டு போகிறார். இச்சை எல்லாம் எய்தேன்,
இச்சையெல்லாம் விட்டுட்டேன், ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்றார். ஆசையினால் விட்டதனால் வந்த லாபம் இது, விட்டதனால் கிடைத்த பலன் இது அப்படின்றார். இச்சை எல்லாம் எய்த இசைக்கு இசைந்தருளி செய்தான், இச்சையை விட்டதுனால அவன் இசைந்து எனக்கு அருளை செய்தார் அப்படின்னு சொல்றார். நான் விட்டதுனால அவர் எனக்கு இசைந்து அருளினார் அப்படின்னு சொல்றார். அச்சமெல்லாம் தீர்த்தேன், எனக்கு அச்சமெல்லாம் கிடையாது, பயமெல்லாம் கிடையாது, அருள் கிடைச்சி போச்சு. அதனால் அச்சமெல்லாம் தீர்த்தேன், அருள் அமுதம் உண்கின்றேன், அருள் அமுதம் உண்கின்றேன். அச்சமும் போயிடுத்து, அருள் அமுதம் சாப்பிட்றேன். இந்த அருள் அமுதம் நந்தா மணி விளக்கே நாண நடத்தரசேன் என் உரிமை நாயகனே என்று எனக்கு அளித்தான் இறைவன் அப்படின்றார். நிச்சலும் பேரானந்த நித்தம், இனிமே நித்தனா அது அப்படியே போயிட்டே இருக்கும். நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேன். என்ன சொல்றாரு? தூங்குகிறேன்றார். நிரந்தரமான ஆண்டவனோடு நித்திரை செய்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அன்பர்கள் கதவை சாத்தினாங்க. சாத்திட்டு இவரு இவ்வளோ சொல்லிட்டார், தலையால தண்ணி குடிக்கிறார். திரும்ப நீங்கள் வந்து திறக்கக்கூடாது, அவநம்பிக்கை கொள்ளாதீங்க. ஏன்னா இது எல்லா காலத்துலேயும் அவநம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் யாராவது ஒருத்தர் நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்களாம் அப்படி கிடையாது, இருந்தாலும் ஒரு மாசமானோம் அப்படிலாம் சொல்லி இருக்கணும். அவன் ஒன்றும் தெரியாது பேசி கிடக்கிறான், அவர் பிரித்து பிடிச்சி போய் அப்படின்னு. ஏன்னா அவநம்பிக்கை ஒன்று போகாமல் ஆரம்ப நாவலர் வந்து வள்ளலார் போராமப்பட்டார், அது நமக்கும் கிடைக்கும். அப்போ அவநம்பிக்கையோடு என்னை வந்து திறக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். சொல்லி இவங்க கூட இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 35 ஆண்டுகள் அங்கே இருந்தார், 15 ஆண்டுகள் வந்து இங்கே இருந்தார். கருங்குழியிலே 9 ஆண்டுகள் இருந்தார். மற்றபடி மேட்டுக்குப்பம் தர்மசாலையில் மீதி இருந்தார்னு வச்சு. அங்கே 9 போச்சு, 35 45, இங்கே ஒரு 7 45, இங்கே ஒரு 6, 51 வயசில் மறைகிறார். இவர் அந்த தேதி பாருங்கள், 30/1/1874 தான் அவர் திருக்கதவை சாத்த சொன்னார். இவங்க 4/2/1874 தை மாதம் 23ஆம் தேதி வரை பூரணமாக கதவை பூட்டி சாத்தினார்கள். அப்போ பாருங்கள், 4 நாள் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், கதவை போய் திறக்கிறாங்களாம், அப்படி எட்டி பார்க்குறாங்களாம், அப்படியே ஒரு பக்கமாக படுத்துட்டு இருக்காராம். அப்படி எப்படி படுத்தாரோ அதே போல் தான் படுத்துன்னு இருக்காராம். அந்த இடது கையை வந்து இப்படி தான் இருக்குதான், அந்த வலது கை மேலே இருக்கான். வடக்க பார்த்த மாதிரியே இப்போ இருக்கிறாராம். வடக்க பார்க்கறதுல ஒரு நிறைய பேர் அன்னைக்கு ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் கூட சில பேர் வடக்க பார்த்து தான் வந்து சமாஜ் அடிவோம். வடக்குக்கு அப்படி ஒரு பவர், வடக்க பார்க்கறது நல்லது. இப்போ சில சமாஜெல்லாம் பார்த்தா அந்த முகம் வடக்க பார்த்துருக்கும், இல்லை கிழக்கு பார்த்துருக்கும். வள்ளல் பெருமான் முகம் வந்து வடக்கு, சிரசு மேற்கு, கால் கிழக்கு, முதுகு தெற்கு. எப்படி பாருங்க, திசை எப்படி காட்டி அருளை பெற. ஏன்னா அருள் ஆற்றல் வரக்கூடியது வடக்கு இருந்து தான். அருளை பெறத்துக்கு தான் பெறக்கூடியவங்க அருளாளர்கள்லாம் அப்படி தான் சமாதி வைக்கணும். இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சிலர் கிழக்கு தலை வச்சு மேற்கு கால் வைக்கிறாங்க. ஏன்னா இது பார்த்தாவது அப்படியே செய்யணும். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க தவசாலியாக இருக்கணும் அப்படி வைக்கணும்னா. இப்படி 4 நாள் வரைக்கும் இவங்க அவநம்பிக்கையோடு திறந்து பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படியே உருவம் வந்து சின்னதாக இருக்குதான், ஒரு நாளைக்கு பார்த்தா உருவமே இல்லாமல் இருக்கான். இங்கே ஐயோ காணாம அப்படின்னு ரொம்ப எட்டி பார்க்குறாங்களாம், உள்ள பழக மட்டும்தான் இருக்குதான். அப்போ சரின்னு சொல்லிட்டு மறுநாள் திறந்து பார்த்தா அப்படியே சுருட்டிக்கின்னு அப்படியே படுத்துன்னு இருக்கிற மாதிரியே இருக்குதான். அது வரைக்கும் ஒரு நல்ல வேலை, உள்ளே போய் எழுப்பாத வந்துட்டாங்களா, அது வேற. எழுப்பி பார்ப்போன்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் பயம். அவர் சொன்னார், நான் போய் செய்யக்கூடாது, குருவனுடைய கட்டளை மீறக்கூடாதுன்னு கிட்ட போகல. ஆனால் அப்போ இருக்கிறவங்களாம் தான் போய் எழுப்பி பார்த்துருவாங்க, ஐயா எப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் அப்போ இருந்தவங்க கொஞ்சம் பயபக்தி குரு மேலே, குருவை சொன்னதை நாம் மீறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 4 நாள் வரைக்கும் திறந்து பார்த்து தான் இருக்காங்க. 4ஆவது நாள் தான் அங்கே உருவம் இல்லை என்ற பிறகு தான் அவங்களுக்கு பயம் வந்து போச்சு, இனிமேல் தரக்கூடாதுன்னு மூட்டாங்க. அதன் பிறகு 15 நாள் கழிச்ச பிறகு தான்
இது உலகெங்கும் பரவி போச்சு. பரவன உடனே கூடலூர்லேருந்து கலெக்டர் வராரு. எப்படி ஒரு ஆளை நீங்கள் கதை போட்டு சாத்தி தற்கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் வராரு. எல்லாம் தற்கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவநம்பிக்கை இருக்குல்ல. சொன்ன உடனே அவர் வந்தார், வந்து பார்த்தார். அந்த குடியில் சுற்றி வந்தார். மண்குடி சிதனா அது. அப்போ குடியில் சுற்றி வந்தாராம். சுற்றி வந்து பார்த்துட்டு, இது ஒரு துறவி இங்கே அமர்ந்திருக்கிறது சரிதான், இதை போய் நாம் திறந்து பார்க்குறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொன்னாராம் மாவட்ட கலெக்டர். அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மணியக்காரர், இல்லைங்க அது திறந்து பார்க்கணுங்க அப்படின்னாரு. ஏம்பா தான் எல்லாம் இந்த அவங்க தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் நம்ம திறந்து பார்க்கணும்? இல்லைங்க நீ திறந்தாங்க பார்க்கணும், என்ன தான் செஞ்சுருக்கா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திறந்தாங்களாம். திறந்து பார்த்தா உள்ளே வந்து அந்த துணி மட்டும்தான் கிடந்துதான், கட்டியிருந்த வேஷ்டி மட்டும்தான் இருந்துதான். உள்ளே போய் எப்படி எட்டி பார்த்தாங்களாம். பார்க்கும்போது ஒரு இந்த ஏசி ரூமுக்கு நான் போனால் ஒரு ஜில்லுன்னு ஒரு வைப்ரேஷன் கொடுக்குதுல்ல ஏசி ரூமில், அந்த மாதிரி இவங்க உள்ளே போகும்போது ஒரு ஜில்லுன்னு ஒரு வைப்ரேஷன் வந்து தான். இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகக்கூடாது, என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோன்னு இங்கே வெளியே வந்துட்டாங்க. துணி தான் இருக்குது, நான் சொன்னேன் ஏன்பா கேட்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலெக்டர் சொல்கிறது அந்த மணியக்காரர் ஏற்றுக்கல. அதன் பிறகு இவங்க குதிரை வண்டியில் வந்துட்டாங்க. மணியக்காரரும் குதிரை வண்டியில் தான் வந்தாகணும், அந்த கலெக்டரும் குதிரை வண்டியில் தான் வரணும். மண்பாட்டை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடலூர் கூடலூர் அப்போ அங்கேருந்து வர்றதுக்கு. அப்படி போகும்போது இந்த மணிகாரர் என்ன பண்ணிச்சு, இந்த குதிரை தூக்கி கருமொழி இந்த நீரோடைக்கு நேராக தூக்கி முள்ளில் கிடச்சிது. அப்போல்லாம் காடு, நீரோடைன்றது பெரிய காடு. அப்போ தூக்கி கிடச்சி கொடுத்து அவர் போய் முள்ளு மேலே வந்தார், சப்பாத்தி முள்ளு மேலே. அப்புறம் போய் கூட இருந்தவங்களாம் தூக்கி அவரை சீர் பண்ணி இந்த 2 கழியை போட்டு குழந்தைக்கு தொட்டில் கட்டுறாங்களே, அது மாதிரி தொட்டில் கட்டி தூக்கின்னு போனாங்களாம். யானை கட்டுதல்னு சொல்லுவாங்க. அது வேற மணிகாரரை தூக்கின்னு போய் அப்புறம் வைத்தியர்கிட்ட கொண்டு போய் அந்த முள்ளெல்லாம் எடுத்து ஒரு சீர் பண்ணி விட்டாங்களாம். அதுபோல் அவநம்பிக்கை கொள்ளாதீர். இது 1000 முறை சொல்லிட்டார். கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி நம்மெல்லாம் வந்து அச்சம் தீர்க்கிறதுக்கு பல கோடி வழிகள் சொல்லிட்டார். நாமும் அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நானும் உங்களை போல் ஒரு ஆளு தான். நான் ஒரு படித்த மேதை இல்லை. கிடைத்த தகவலை தங்களுக்கு தருகின்றோம். ஏன்னா வள்ளல் பெருமானே கூட சொன்னவங்க தான் நாங்களாம். எந்த மூளைக்கு நாயினும் கடையன்னு அவர் சொன்னார், அதை விட கடையனாக தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.